ஜெயிச்சாலும் தோத்தாலும் மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் நல்லா போச்சு பிரதர். நம்ம ரன் அடிச்சிருக்கலாம். நல்லதான் போலிங் போட்டோம். சொல்லுங்கண்ணா. ஈஷாலா கப்பு லாலி பாப்போம். எனக்கு தோனி அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். மிச்சம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கண்டிப்பா எலிமினேட்டர் 2ல வந்து வின் பண்ணிட்டு ஃபைனல் வருவாங்கன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைஃப் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் கரோ. பெல் பட்டன். லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஓகே லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல் ஒண்ணா சொல்லுங்க. ரெடியா தம்பி வாங்க. லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. போய் 4000 சப்ஸ்கிரைப் ஆக்குறேன் இந்த யூடியூப்க்கு. வந்து எங்க தமிழிசை அக்கா சொல்ற மாதிரி இது ஒரு வெற்றிகரமான தோல்விதான். ஓகே வின்னர் தான் மேட்டர். தல தரிசனம். இன்னொரு மேட்ச் நம்ம இப்போ இருக்கு. 5 மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி சொல்லுங்க. நான் என்ஜாய் பண்ணேன். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? தோனியை பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? and CSK மேட்ச் பார்த்து டான்ஸ் பண்ண பாட்டு போட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தோனி சார் இந்த வீடியோ பாருங்க. இது சாட் கட். அதே சோப்பு Dhoni, please play for some more years. எப்பவுமே சிஎஸ்கே வின் பண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பரவாயில்ல, ஒரு தடவை தானே சென்னையில நம்ம சப்போர்ட்லாம் பண்ணோம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். Dhoni entry எப்படி இருக்கு? அது வேற லெவல். லாஸ்ட் 2 பாலுக்கு வந்தாங்க, ஒரு பால் தான் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எங்களுக்கு தேவை தோனி வரணும், வந்துட்டாரு. அது என்ன பண்ண முடியும்? வெற்றி இருந்தா தோல்வி இருக்கணும்ல. கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல கலக்குறோம். Thank you. ஆக்சுவலி நல்ல மேட்ச்ங்க. நம்ம தோத்துட்டோம். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீமை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணிருக்கணும். தோக்கணும்னு வந்தேன். புதுசா இருக்கு. ஆர்சிபி ஃபேன். RCB fan. ஆர்சிபி ஜெயிக்கும் என்ன நம்புறாங்க. தேத்திக்கிட்டுங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கண்ணுல தண்ணி கூட வந்துருச்சு. பட் ஓகே, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கீங்க. சரி, என்ன பண்ணிருந்தா நம்ம வின் பண்ணிருக்கலாம்? இல்லங்க, இன்னைக்கு தோக்கணும் தான் இருக்கு போல இருக்கு. பரவாயில்ல, டே இல்ல அப்படிலாம் இல்ல. நமக்கான டே தான். அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் நாங்க எல்லா ஃபேன்ஸும் ஸ்டேடியம்ல நம்பிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் டிவில பாக்குறத விட எங்களுக்கு அது இருக்கும் ஹோப் இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி அந்த ஓவர் வந்து இன்ஃபேக்ட் 18 ரன்ஸ் 8 பால்ஸ் இருந்தப்ப கூட ஒரு சான்ஸ் இருக்கும்ல, ஒரு 2 விக்கெட் போகும், அப்படி தங்கிடுவாங்க. ஆனா அவங்க அடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி அவர் நம்மளுக்காக ரொம்ப நல்ல விஷயம் பண்றாரு. ஏன்னா அவரு நினைச்சிருந்தா வராம கூட இருக்கலாம். பட் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்தாருங்க. அவரு ஸ்கிரீன்ல காட்டினாலே போதும், அவர் வந்து அழகா 4 அடிச்சாரு. ஆக்சுவலி 6 அடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஓகே, 4 அடிச்சாரு. ஆமா, ப்ளீஸ் 4 அடிச்சாரு. அட்லீஸ்ட் அவர் வந்தாருங்க. அவர் வந்து சும்மா நின்று அவுட் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு எல்லாம் போதும். ஏன்னா we are all bleeding தலை, நாட் ஈவன் yellow, bleeding தலை. நம்ம ஹோம் இது விளையாடுறோம், சோ கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். பட் வின் பண்ணாதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பட் ஓகே, செகண்ட் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் இருந்தோம். நல்லா கத்தணும், எவ்வளவு முடியுதோ சப்போர்ட் பண்ணோம். பட் லாஸ்ட் அந்த பவர் பிளே வரைக்கும் டைட் பண்ணவங்க லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் டைட் பண்ணாம விட்டுட்டாங்க. லைக் லாஸ்ட் ஓவர் பாக்குறப்ப என்னடா இப்படி மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளதான் இருந்தாங்களே தவிர அவுட்டர் இதுல யாருமே வந்துட்டு ஃபீல் பண்ண ப்ராப்பரா இல்லை. சோ ஈஸியா 4 போயிட்டு இருந்தது. அதை பாக்குறப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் ஓகே, நம்மளோட பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்காங்க. அண்ட் யூபேயோட 6 வர வரைக்கும் ஹோப்பே இல்லை ஆக்சுவலி கேம்ல. என்னடா இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. யூபே வந்தாரு, 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேம் சூடு பிடிச்சது. சோ அந்த விஷயத்துல வந்துட்டு அது பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தலை என்ட்ரி எப்படி இருக்கு? தலை என்ட்ரிக்கெல்லாம் கத்தி தீத்துட்டோம். ஸ்டேடியமே அதிருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் வந்து நாங்க 6 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 4மே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்கு. என்ட்ரியே பெரிய கிஃப்ட் தான். என்ட்ரி பெரிய கிஃப்ட், அந்த 4ம் பெரிய கிஃப்ட். ஓகே, லைக் ஜடேஜாக்கு வந்து தோனி வந்திருக்கலாம் அப்படின்னு நாங்க எல்லாம் ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஜடேஜா கொஞ்சம் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாங்க. நாங்க வந்து சிஎஸ்கே வின் பண்ணுவோம் தான் நினைச்சு வந்தோம். பட் வந்துட்டு வின் பண்ணல. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்க. என்ன விஷயம் என்ஜாய் பண்ணீங்க? தோனி பார்த்ததுல ரொம்ப சாட்டிஸ்பாக்சன்.
தோனி ஐபிஎல் விட்டு போறதுக்குள்ள நாங்க ஒரு தடையாச்சும் பார்க்கணும்னு நினைச்சோம், பார்த்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம், நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம். துபே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் போயிருக்கு. நாங்க வந்துட்டு உடனே வந்து வேற யாராவது வருவாங்கன்னு தான் நினைச்சோம். ஜடேஜா வந்து கொஞ்சம் எப்பயும் போல ஆடல. ஃபினிஷிங் லெவல்ல ஆடி இருக்கலாம். வெளியிலே பவர் பிளேல வராரு ஜடேஜா. ஆமா, பவர் பிளே மாதிரி இல்ல. அண்ட் நம்மளுமே வந்து பவர் பிளேல நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஓவர்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் எதிர்பார்க்கல. சோ அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். ரொம்ப க்ளோஸ். லைக் லாஸ்ட் It was really good. ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தோனிக்காக தான் வந்து கிரிக்கெட் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். 4 நான் எப்படி 6 நான் எப்படி அப்படின்னு அவ்வளவு நாலேஜ் கிடையாது எனக்கு. நான் திரும்ப வந்து கத்துக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி வந்து வின்னர் லூஸ் இருந்தாலும் தோனியோட என்ட்ரி ஆமா, பாத்துட்டோம். தலை தரிசனத்தை நாங்க பாத்துட்டோம், அவ்வளவுதான். ஹாப்பி தான். ரொம்ப ஹாப்பி. மேட்ச் நல்லா இருந்தது, ஆனா தோத்துட்டோம். தலை தோனியோட என்ட்ரி நல்லா இருந்தது. இந்த மாதிரி பவுலிங் போட்டா என்ன ஆக போறோம்னா தெரியல. ஆர்சிபி மாதிரி ஆயிடுச்சு. ஆர்சிபி இப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. சிஎஸ்கே தான் கம்பேர் இந்த ஹோம்ல இப்போ ரன் கன்சீட் பண்ணிருக்கோமே அதனால அது கடைசி ஃபியூ இயர்ஸ் நிறைய பவுண்டரிஸ் கொடுத்துட்டாங்க, அதுதான் லாஸ்ட். பட் நாங்க வந்து தோனிக்காக தோனி ஒரு பால் பவுண்டரி அடிச்சிட்டாங்க லாஸ்ட் பால். தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு, ரோரிங்கா இருந்துச்சு. அப்படியே ஸ்டேடியமே சும்மா இருந்துச்சு. தோனியை சும்மா காட்டுறப்பே எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. அது நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு கொடுத்த காசுக்கு வசூல் தான். நல்லா இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணிட்டு வின் பண்ணிட்டு தலை என்ட்ரி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? எப்படி இருந்தது? என்னெல்லாம் அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது? லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரவுட் வந்து செம்மையா எப்படி சொல்றாங்க, சத்தம் எல்லாம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சென்னை பவுலிங் ஃபீல்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டிங் ஓகே, பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங் சிஎஸ்கே ஜெயிக்கும். தோனி ஒரு 2 ஓவரால் விளையாடுவாரு. தோனி வந்துட்டாரு. ஆமா ப்ரோ, அதுவே பெருசு. ஆமா, மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு கிரிக்கெட் பத்தி ஒண்ணும் தெரியாது. நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஹோம் கிரவுண்ட் சிஎஸ்கே ஜெயிக்கும் எதிர்பார்த்து வந்தோம். பட் வாஸ் லிட்டில் டிசப்பாயின்மென்ட். பட் இட்ஸ் ஓகே. தலை என்ட்ரி எப்படி இருந்தது? பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. மேட்ச் தோத்தாலும் தலை என்ட்ரி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் மேட்ச் ஜெயிச்சிருந்தா இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. ஜாலியா ஆடிட்டே போயிருக்கலாம் வீட்டுக்கு. இப்ப கொஞ்சம் டிசப்பாயிண்டோட போயிருக்கு. I am a CSK fan. Yeah, exactly. I realized what, yeah. Okay, thank you ma'am. Thank you. நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தோனிக்காக வந்தேன். தோனியை பார்த்தேன், லாஸ்ட்ல அடிச்சாரு. Okay? அவ்வளவுதான். தோத்தம்போது இந்த மேட்ச் Correct. தோனி. அவ்வளவுதான். தோனிக்காக வந்தோம். ஹாப்பி தான். Thank you. தோத்தாலும் பரவாயில்ல, தோனிக்காக வந்தோம். தோனி என்ட்ரியை பார்த்தாச்சு. ஒரு பேட்டிங் கரெக்ட். ஆமா, ஒரு பால் லாஸ்டா வந்தாரு, அடிச்சாரு. அப்போ மேட்ச் லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லிங் ஆச்சு. யார் ஜெயிப்பாங்க பட் இருக்கலாம். பட் மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி மூவ் பண்ணிருக்காங்க. ஸ்கோர்ல தான ஆமா, ஸ்கோர்ல போச்சு. மேபி நல்லா பண்ணிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஃபீல்டிங் மட்டும் தான். ஃபீல்டிங் கொஞ்சம் பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கண்டினியூஸா ஓவர் போச்சு. ஓவர் தி மேட்ச். it was nice. கம்பேக் கொடுப்போம். எஸ்கே வின் பண்ணணும்னு நினைச்சோம், பட் வின் ஆகல. பட் ஸ்டில் ரெண்டு சைடுலயுமே பிளே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க. பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், கொஞ்சம் ஃபீல்டிங். சரி ஓகே, தலை என்ட்ரி எப்படி இருந்தது? தலை என்ட்ரி மாசா இருந்துச்சு. இன்ஸ்டா எல்லாத்துலயும் தலை என்ட்ரி எடுத்து போட்டிருக்கேன். சோ மாசா இருந்துச்சு. ஐ லைக் கண்டிப்பா வந்ததுக்கு 90% டு மீட் தோனி தரிசனத்துக்காக தான் வந்தது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. தலைவரை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. பட் அடுத்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்றோம். லைக் அப்போ நாங்க தான் அடிக்கிறோம், சிஎஸ்கே தான் அடிக்கிறோம். தோனி என்ட்ரி. That was the best moment of the match. But it's okay. Back to back, two games to best. So but long tournament. Yeah, let's see. Let's root for CSK. Hopefully we come up with playoff. மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். தோனிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் தோனி பேட்டிங் ஆட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே தோத்துச்சு. என்ன பண்ண முடியும், ஹேப்பன்ஸ். போலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இருந்துச்சு. பட் போலிங் தான் கொஞ்சம் டஃபா போட்டு தான் வின் பண்ணிருக்கலாம் மேட்சை. பரவாயில்ல, பெட்டர் டெக்ஸ்ட் டைம் மற்ற நல்லபடியா போட்டு நல்லா விக்கெட் எடுப்பாங்க. பிளே ஆஃப் ஸ்கோர் சூப்பர். கண்டிப்பா தோத்துட்டோம், கவலையா தான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்க வச்சோம், பட் தோத்துட்டோம். எம்எஸ் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. சில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த மேட்ச் பாக்கிறதுக்கு.
வெற்றியோ தோல்வியோ தலையை நேர்ல பார்த்ததுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். அவ்வளவுதான். அது போதும். தலைவரை பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். இன்னைக்கு தரமா கிடைச்சது ஒரு வாய்ப்பு. ஒரு பாலம் தலைவர் உள்ள வந்தோம்னா என்ட்ரில நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். போதும். வெற்றியோ தோல்வியோ நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேர் கொடுப்போம். கான்பிடண்டா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷக்கூர் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. பவுலிங்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஃபீல்டர் அவுட் 6 லைன்ல 4 லைன்ல நிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். பேட்டிங் எப்படி இருந்தது? பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு 5 overs 10 overs கிட்ட பாத்தீங்கன்னா 6 போகல. ஆனா கிரிக்கெட்டா பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நல்லா நம்மளோட கொஞ்சம் நல்லா வேண்டாம். கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? மாசா இருக்கு. எப்படியோ அவுட் ஆகணும் லாஸ்ட் ஓவர்ல எப்படி எல்லாமே கண்டிப்பா 15 ஓவர் வேடிக்கை. தோனி வேற அவுட் ஆயிட்டு தோனி உள்ள வரணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 1 ball ஆச்சு விளையாடணும் தான் இருந்தோம். 2 balls தலை என்ட்ரி கொடுத்தது வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி தலை என்ட்ரி கொடுத்தது. அதுவாது ஒண்ணு நடந்திருக்கு. அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வீட்டுக்கு போறீங்க. என்ட்ரி பாத்துட்டீங்க? கண்டிப்பா அதுதான் வந்தோம். சூப்பரா இருந்தது. அதுதான் வந்தோம். வந்து பாத்துட்டோம். நீங்க நம்ம தலையை பார்த்துட்டோம். ஆனா ஒரு 17-18 ஓவர்ல அடிச்சுன்னா நல்லா இருந்தது. ஓகே ஓகே. லாஸ்ட் ஒரு ஓவர்ல லாஸ்ட் ஒரு ஓவர் லாஸ்ட் பால்ல அடிச்சதுதான் பிரச்சனை. ப்ரோ மேட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. மிஸ்ஃபீல்டு 3 மிஸ்ஃபீல்டு மேட்ச் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சென்னை ஃபேன்ஸ். நம்ம வந்து சென்னை டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்தோம். தோத்து போச்சு. பட் இருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்தோம். ஒரு மேட்ச் தோத்ததே நம்மளால தாங்க முடியல. பாவம் இந்த ஆர்சிபில இத்தனை வருஷமா எப்படிதான் உங்களுடைய மனநிலையை வந்து வாக்கிங்ல வந்து அதை பத்தி தான் புரிஞ்சுக்கலாம். ஓகே. இருந்தாலும் சென்னை டீம் வந்து கண்டிப்பா அவங்க கப் எடுப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு டீம். வெற்றி தோல்வி வந்து விளையாட்டுல மாறி மாறி வந்தாதான் சுவாரஸ்யமாகும். இல்லையா சொல்லுங்க. மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சோ எங்களுக்கு பாக்குறதுக்கு சோ இதாச்சு. தோத்ததுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஃபீலிங் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி. ஓ இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐபிஎல்ல கிரிக்கெட்லயே ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே சூப்பர் சூப்பர். சோ அதனால ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஆனா நீங்க பிளஸ்ட் தானே? அது ஒண்ணுதான். அது ஒண்ணுதான் வந்தோம். அது வந்து பார்த்து சந்தோஷமா வின் பண்ணினா இன்னும் டபுள் சந்தோஷமா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? செமையா ஆனாரு. நீங்க சொல்லுங்க. டோனி நல்லா ஆனாரு. லாஸ்ட்ல ஒரு பாலே அது நல்லா இருந்துச்சு. தோனி என்ட்ரி தான் எல்லாரும் பிடிச்சிருக்கு. தோனி நல்லா இருந்துச்சு. லாஸ்டா தோனி வந்தனால சாட்டிஸ்ஃபைட். வின் பண்ணலதான். காரைக்குடியில இருந்து அடுத்ததுல பார்க்க முடியுமோ? இப்ப நாங்க சச்சின் விளாண்டதை பார்த்ததே கிடையாது வாழ்க்கையிலே. சரி தோனியை வந்து ஒரு நேர்ல பார்த்தலாம் தான் கிளம்பி வந்தோம். இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு வெற்றியா தோல்வியாங்கிற மேட்டர் கிடையாது. தோனி வந்து அந்த கடைசி ஒரு ஊர் இறங்கும் போது அந்த ஆடியன்ஸ் வெற்றி பெற்றிருந்தா கூட இவ்வளவு ஒரு சவுண்ட் ஒரு அர்ப்பணிப்பு இருந்திருக்காது. அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு ஃபீல் எல்லாம் கத்துனாங்க பாத்தீங்க உள் மனசுல இருந்து. அந்த ஒரு இதே சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. சிஎஸ்கே தேவைப்படாதான். நான் தலைவர் ஆர்சிபி தான். கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அந்த 1 பால்ல பைசா என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். பவுலிங் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். bowling line பால ஆர்சிபி bowling line நம்ம தெரியல. கத்தி கத்தி வாய்ஸே போச்சு. பட் லாஸ்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கும் போது பட் they gave their best. happy with that. தலையோட பேட்டிங் ஒரு பாலா இருந்தாலும் 2 பாலா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி. நல்ல மேட்ச். ஹோம் கிரவுண்ட் சரி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு ஹோப்ல தான் வந்தோம். பட் என்ன சொல்றது, அவங்க நல்ல லீட்ல, நாங்க நம்ம லீட்ல தான் இருந்தோம். எங்க மிஸ் ஆச்சு என்னன்றதே தெரியல. அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. அவங்க பிளேயர்ஸ் கஷ்டப்பட்டாங்க. அங்க வந்த பசங்க எல்லாம் பார்த்து எனக்கு உண்மையாவே எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சுங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, பிளேயர்ஸும் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் எப்படி போச்சு என்னன்றதே தெரியும். தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? என்ன என் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர் மேலதான் நின்னாங்க. இந்த சேர்லாம் ஷேக் ஆயிட்டு ஷேக் ஆச்சு. நான் கூட அந்த இதோட வைபோ என்ன நினைச்சாங்க, மைக்கோட வைபோ நினைச்சேன். எல்லாருமே சேர்ல ஏறி ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல ஜூம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தோனி என்ன சொன்னா, அப்படி ஒரு சவுண்ட் வந்தோட பாட்லால தூக்கி அடிச்சார். பாட்லால அடிச்சுட்டு ஏன்டா அவங்க சொன்ன தாங்க அப்படின்னு திருப்பி பாட்டாரு. தலைதான் அவருக்கு ஈடா யாரும் வர முடியாது. அந்த ஒரு விஷயம்
இன்னைக்கு ஹாப்பியா என்னவா இருந்தாலும் எப்பயுமே தலை கிரவுண்ட்ல வந்து ஒரு பால் ஆனாலும் happy தான். 90 ஓவர்ஸ் வந்த உடனே சரி இன்னைக்கு தலா தர்ஷன் இல்ல அப்படின்னு நினைச்சோம். ஃபைனலா வந்து DJ சொன்னாருங்க இந்த மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போறோம் அவரு சொல்லி வாய மூடல. டிஜே அவங்க கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. அவர் வாய மூடல அவர் சொன்ன உடனே 6 போட்டுக்கிட்டே போறாங்க. நான் உங்களுக்கே தெரியும்ல. தமிழ்நாடு இருந்துட்டு ஒரு தமிழ்காரங்க நம்ம சப்போர்ட் பண்ணி அவர் சொன்னாங்க. ஹாப்பி வைக்கல எல்லாம் சென்னை அவர் சொல்லி சொன்னாரு கொடுத்திருக்கான மனசாட்சியா நான்